வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கடைசி நேரத்தில் அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவரைச்சி கொழுக்கட்டை பண்ண டைம் இல்லைன்னு யோசிக்கிறீங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அடுப்பு பக்கமே போகாமல் சட்டுன்னு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரே மாதிரி அரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் கெட்டி அவல் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நைஸ் அவல் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அவல் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே எல்லா பொருளையும் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திங்கன்னா அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கு பதில் முந்திரி பருப்பை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 போல் முந்திரி பருப்பு, 5 போல் பாதாம் பருப்பு, வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். நெருன்னு இருக்கக்கூடாது. அப்படி நெருன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இதை சலித்து எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக நறுக்குன நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் முந்திரியும் பாதாம் பருப்பையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செய்யும் போது இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரை சுடுதண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மாவோடு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் ஃபுட் கலர் எல்லா பகுதியிலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நான் உருக்கிட்டுலாம் சேர்க்கலை. நான் வாங்கின நெய்யே இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த நெய்யை நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் அடுப்பு பயன்படுத்தி தானே நெய் உருக்குனீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி அடுப்பே பயன்படுத்தாமன்னா ஹீட்டாக இருக்கிற அடுப்பு மேலே அப்படியே நெய்யை வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உருகிருங்க. இப்போ உருக்கின நெய்யை நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டால் நல்லா உதிரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். எந்த கப்பால் அவல் அளந்து எடுத்திங்களோ அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி சேர்த்து செய்ய விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. எந்தளவுக்கு சாஃப்டாக பிசைகிறீங்களோ நேராக இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் பிசையும் போதே ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் பிசையும் போது நல்லா சாஃப்டான பதத்துக்கே பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எடுத்திருந்த 1/4 கப்பு தண்ணியில் 2 கப் அளவுக்கு தண்ணி மிச்சமாயிருச்சுங்க. இந்த அளவுக்கு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ நான் மோதக அச்சு எடுத்திருக்கேன். அந்த அச்சில் நெய் தடவிக்கிறேன். உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட இதை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அச்சில் நெய் தடவினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு மாவு எடுத்து அதுக்குள்ளே நல்லா வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இன்ஸ்டண்ட்டான இந்த கொழுக்கட்டையை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டான இந்த கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு படைச்சி பாருங்கள். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிக்க விருப்பமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கனாலே ஈஸியாக பிடிக்க வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.